போனவர் திரும்பவே இல்லை. February 3, 2002 இங்கிருந்தா இந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஹரியானா இருக்கக்கூடிய கார்ஜன் அப்படிங்கிற இடத்துல நரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு டாக்ஸி டிரைவர். ஸோ அவரு அன்னைக்கு உத்தரப்பிரதேஷுக்காக ஒரு பயணம் எழுத்திக்கிட்டு போறதா ஒரு பிளான். ஸோ கிளம்பி போயிருக்காரு. ஒரு 8 நாள் பார்த்தீங்கன்னா February 11 வரைக்குமே பல இடங்கள்ல அவங்க பிரதர் தேடுறாரு. எங்கேயுமே அவங்க பிரதர் கிடைக்கல. அப்படின்றதுக்கு பிறகு Feb 11, 2002 ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாரு. என்ன சொல்றாரு அதுல அப்படின்னா, என்னுடைய பிரதர் 1200 ரூபாய் ஹரியானா டு யூபிக்கு போறதுக்காக ஒரு பையனை ஏத்திக்கிட்டு அவரு அடையாளம் தெரியாத ஒரு பையனை சொல்லிட்டு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏத்திக்கிட்டு போயிருக்காரு ஆன் சண்டே. என்ன சந்தேகமா இருக்குன்னா, கடைசியா போன பயணி ஏதாவது அவர் பண்ணிட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கொடுத்தவொடனே அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணி அவங்க தேட ஆரம்பிச்சுதா சொல்றாங்க போலீஸ் தரப்புல இருந்து. அதற்கு பிறகு கரெக்டா 1 மாசம் போகுது. நரேஷ்குமாரோட வண்டி தான் அந்த சுமோ அப்படிங்கறத உறுதிப்படுத்திடுறாங்க.